கண்டிப்பாக பார்க்க வந்து ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராமாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதில் இருக்க எதனா ஒரு லிங்க் கொடுத்தாக்கா அகைன் எனக்கு இதே பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் டைப்பிங் ஆர் ரேண்டம் கேரக்டர்ஸ் லாகின் கொடுக்கலாம். இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு லாகின் பண்ணதுக்கப்புறம் பிளாங்க் பேஜ் வர மாதிரி வச்சுருக்கேன். பட் ரீட்ரை பண்ண சொல்கிற மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்கள் வந்து டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஐபி அட்ரஸோட நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக இந்த சோஷியல் மீடியாவோட கான்செப்ட். பட் இவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இருக்கும். லைக் இமெயில் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வர மாதிரி பண்ணுவாங்க, ESPF ப்ரூஃப் பண்ணி. இல்லை வேறு எதுனா உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடத்துவாங்க. லைக் இந்த மாதிரி பாப்புலர் சோஷியல் மீடியாஸில் நடக்காமல் வேற ஒரு ஸ்கேம் நடந்தது. இந்த ஃபேட் பர்னிங் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. அது சிமிலராக இதே மாதிரி தான். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை வந்து யார் ரொம்ப ஃபேட்டியாக இருக்காங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு லைக் அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து காஸ்ட் இஸ் ஹை. அந்த காஸ்ட்